உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள். ஞாயிறு விடுமுறையொட்டி சென்னை புறநகர் பகுதியான தாம்பரம் பேருந்து நிலைய பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மீரான் வழங்கி கேட்கலாம். மீரான் வணக்கம். எவ்வளவு நேரமாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது? தற்போது கள நிலவரம் என்ன? வணக்கம். சென்னை புறநகர் பகுதியிலான குரம்பேட்டை பகுதிகளில் ஜிஎஸ்டி சாலையில் வார விடுமுறை நாட்களில் கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசல் வாரந்தோறும் ஏற்பட்டு வருகிறது. தற்பொழுது தாம்பரம் பேருந்து நிலைய பகுதியில் ஒரு கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. ஏராளமான கார்களில் சென்னையை நோக்கி ஏராளமானவர்கள் வந்து கொண்டிருக்கிற காரணமாக அந்த தாம்பரம் மேம்பாலம் பகுதியில் குறுகலாக இருப்பதாலும் அந்த பகுதியில் ஏராளமான மாநகர பேருந்துகள் இருப்பதாலும் அந்த பகுதி முழுவதுமாக ஒரு கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. ஜிஎஸ்டி சாலையில் இரு பகுதிகளிலும் அதிக அளவு வாகனங்கள், குறிப்பாக கார்கள் வந்து கொண்டிருப்பதன் காரணமாக அதிக அளவு அந்த பகுதி முழுவதுமாக ஒரு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. இதேபோல குரோம்பேட்டை பகுதியிலும் ஏராளமான இடங்களில் அந்த ஜிஎஸ்டி சாலை முழுவதுமாக கடுமையாக ஒரு போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டிருக்கிறது. ஏராளமான வணிக நிறுவனங்களுக்கு பொதுமக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். வார விடுமுறை முடிந்த இறுதி நாளான இன்று ஏராளமானவர்கள் பல்வேறு இடங்களுக்கு சென்றுவிட்டு மீண்டும் சென்னை திரும்பிக் கொண்டிருப்பதன் காரணமாக ஜிஎஸ்டி சாலையில் ஒரு கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக அந்த பகுதியில் ஒரு கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. போக்குவரத்து நெரிசலை சீர் செய்ய போதுமான போக்குவரத்து போலீசாரை அந்த பகுதியில் நியமித்து போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் வாகனங்கள் செல்லும் வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மீரான். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள்.